இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி க்ரீன் பீன்ஸ் குழம்பு. பொதுவாக நம்ம அந்த க்ரீன் பீன்ஸில் பொரியல் பண்ணுவோம், சாம்பாருக்கு போடுவோம். தனியாக அந்த மாதிரி குழம்புன்னு நம்ம வைக்கிறதில்ல. இது நம்ம ரெகுலர் பருப்பு சாம்பார் புளிக்குழம்பு இதெல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நல்ல அந்த சம்பா அரிசி கூட வச்சு சாப்பிடும்போது, இந்த மட்டை அரிசி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி போல் பீன்ஸ் இருந்தால் போதும். இதை நல்லா கழுவி சின்ன சின்னதாக நம்ம வெட்டி வைக்க போகிறோம். இதுக்கு கூட என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகா, ஒரு இன்ச்சு நீளத்துக்குள்ள இஞ்சி, ஒரு 3-4 பல்லு பூண்டு. இந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம நல்லா இடித்து வச்சுக்கலாம், இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி இதையும் பொடிசாக நறுக்கி, பீன்ஸையும் 2 இன்ச் நீளத்துக்கு நறுக்கி வச்சுப்போம். ஒரு அரை கப்பு திருவின தேங்காயும் நமக்கு தேவை. இனி இந்த குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கோங்க. அது லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் கூட 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, இதையும் போட்டு லைட்டாக நான் வறுத்துக்க போகிறேன். இனி இது கூட அரை டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்து அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ரொம்பவும் வேண்டாம், அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். இது கூட இனி அரை டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்க போகிறோம். கசகசா இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலையை 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையாக ஆக்கிக்கலாம். இனி இது கூடவே நான் ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் போட்டு எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ண போகிறேன். கரிஞ்சிடக்கூடாது, ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். இனி இது நல்லா ஆறின பிறகு இதை ஒரு மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த அரை கப்பு தேங்காவும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணியை விட்டு நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு போட்டு, கடுகு நல்லா வெடித்ததும் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அந்த இஞ்சி பூண்டு இடித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை மணம் மாறுற வரைக்கும் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை எடுத்து சேர்த்துக்க போகிறோம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, இது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அந்த பேஸ்ட்லேயும் 2 காஞ்ச மிளகாய் இருக்குது. ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வத்தல் பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரக்கூடிய நேரம் நம்ம நறுக்கி வச்ச அந்த பீன்ஸை இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தாலும் அதுலேயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா நம்ம அந்த பீன்ஸை வேக வைக்க போகிறோம். தண்ணி 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் 1 கப்பு தண்ணி, குழம்பு தானே வைக்க போகிறோம், அதனால் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம், 10-15 நிமிஷமோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பீன்ஸு நல்லா வேகணும். இப்போ எனக்கு ஒரு 10-12 நிமிஷத்துலேயே இந்த பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஒரு பீன்ஸ் எடுத்து கடிச்சு பாருங்கள். பீன்ஸ் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கூட கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. எனக்கு பீன்ஸ் இப்போ எல்லாம் வெந்தாச்சு. இப்போ இனி என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து, குழம்பு உங்களுக்கு எவ்வளவு திக்காக வேணுமோ தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து இதுக்கு ஒரு மூடி போட்டு இனி ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல மணம், அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது கூட நறுக்கி போட்டு, இப்போது உப்பு உரைப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறது தான் விருப்பமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு அரை கப்பு போல் தண்ணி விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர்றதுக்கு விடுங்க. இந்த மாதிரி மேலே நம்ம விட்டு அந்த எண்ணெய்லாம் மேலே கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான், நம்ம குழம்பு இப்போ ரெடி ஆயாச்சு. இனி இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். இதனுடைய டேஸ்ட்டை நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் வேறு என்னெல்லாம் வெஜிடேரியன் குழம்பு ரெசிபிஸ் இருக்குது அப்படின்றத வேகமாக பார்த்துடலாம். வெஜ் குழம்பு ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு இருக்கும். அப்போ அதில் என்னெல்லாம் இருக்குன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் காராமணி குழம்பு, அப்பள குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, கேரளா தீயல், காய் தக்காளி குழம்பு, இந்த மாதிரி ரெசிபீஸ் கொஞ்சம் இருக்குது. அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, இனி நம்ம பண்ணின இந்த பீன்ஸ் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல சுட சுட சோறு, கொஞ்சமாக முட்டைக்கோஸ் பொரியல், ஒரு சின்ன துண்டு மீன், பொரிச்ச மீன்,
இது கூட இந்த குழம்பு இதெல்லாம் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய இந்த சாம்பார், பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டு போர் அடிச்சிதுன்னா இந்த குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.